வெட்டதுக்கு பிரியாணி வெட்டதா கறிக்கு வெட்டதா சின்ன பொண்ணு வரது என்ன வேணும்னு கேட்டா அதுக்கப்புறம் வெட்டுவோம். மாமி மாமி ஜாங்கோ ஸ்கூல்ல விட்டாச்சு, பையனே அரை கிளாஸ்ல விட்டாச்சு மாமி. வேற ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க, நான் செய்ய. வேண்டாம் சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரம் ட்ரெயின் மாதிரி ஓடி இருக்கா, ஒண்ணு இல்ல. இனி எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். ஏன் மாமி நீ ஞாயிற்றுக்கிழமை இல்லல கோழி வாங்கி வச்சிருக்கிய? ஞாயிற்றுக்கிழமை நாங்க இறச்சி வாங்கி சாப்பிட்டா நீ சாப்பிட மாட்டல. மாட்டுப்படையில உனக்கு சாப்பாடு தான் நம்ம போட்டிருப்பா. அதான் இன்னைக்கு இறச்சி எடுத்துட்டு வந்தேன் காலையிலேயே போய். மாமி வெட்டி வாங்கியிருக்க வேண்டியதுதானே மாமி, முழுசா வாங்கி கொண்டு வச்சிருக்கிறியே, எப்படி வெட்டுவிய? உனக்கு பிரியாணி பிடிக்கணும், பிரியாணி மாதிரி கிண்டணும். உனக்கு கறி பீஸ் வேணும், கறி வைக்கணும்னா கறி பீஸ் எல்லாம் வெட்டணும். சரி நம்மளே வெட்டிக்கிடலாம், சரி வாங்கிட்டு வந்துட்டேன், நான் வெட்டிடுவேன். மாமி நீங்க என்ன வச்சாலும் நான் தும்பே மாமி, எனக்காண்டி ஒண்ணு நீங்க ஸ்பெஷலா ஒண்ணும் செய்யாண்டாம். விடு சின்ன பொண்ணு, நான் உங்ககிட்ட எத்தனை நாளா கோவமாவே இருந்திருக்கேன், பாவம்ல நீ. உனக்கு பிரியாணி வேணுமா இல்ல வேற ஏதாவது என்ன சொல்லு. மாமி பிரியாணியே கிண்டிதாங்க மாமி. ஒரு புது விதம் மட்டும் யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கேன், அப்படி செஞ்சு தரட்டா? நீங்க எப்படி செஞ்சதாலும் ஒண்ணு இல்ல மாமி, நான் தும்பேன். பஞ்சாயத்து எலெக்ஷன் நின்று ஒரு பிள்ளை ஜெயித்துல மங்காத்தா, ஆமா அவளே நீ நம்ம வீட்டுக்கு மதியம் சாப்பிட கூட்டு வரியா? உண்மையாவா மாமி, கூட்டிட்டு வரணுமா? ஆமா, அந்த பிள்ளைய எத்தனை நாள் ஏசிருக்கேன், பாவம் என்ன பார்க்க நேரம் இல்ல, அம்மா அம்மானு கூடும். கூட்டிட்டு வரணுமா? சரி மாமி, இப்பவே போய் அந்த காலை கூட்டிட்டு வரேன் கையோடி. சரிம்மா, அவளையும் அவளுக்கு பிள்ளையோடையும் அவளுக்கு மாப்பிள்ளை யார் வந்தாலும் கூட்டிட்டு வா, சரியா? சரி மாமி, நான் கூட்டிட்டு வரேன்னு போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. போற வழியில அந்த அரக்கடிக்கே பாத்தீங்கன்னா பேசாத. மாமி நான் பேச மாட்டேன் மாமி, அவ ஏதாவது வம்புக்கு வந்தானா கிழிச்சு விட்டுருவேன். வம்புக்கு வந்தாலும் பாக்கலாம், நீயா போய் பேசாத. சரி மாமி. எதுக்கு தேவையில்லாம பாவத்தையும் பழியே நம்ம ஏத்துக்கிடணும், அதுக்குதான் சொல்லியே. சரி மாமி, நான் ஒன்னு அவள்கிட்ட பேச மாட்டேன், சரியா? நம்மள வர சொல்லிட்டு அவன் எங்கள போனான். வருவாம்ல, இப்பதானே போன் பண்ணி கூப்பிட்டான். இல்ல நம்மள வர சொல்லிட்டு அவன் எப்பவுமே லேட்டா தான் வரான், இனி நம்மள லேட்டா தான் வரணும், கேட்டியா? அவனே பிசினஸ் விஷயத்துல எவ்வளவு பிஸியா இருக்காம்ல, நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்து வேண்டாமா? ஆமா, பெரிய பிஸி. ஒரு கடை தொடங்குறதுன்னா ஈஸி நினைச்சிட்டு இருக்கிறியோ? டீ மாஸ்டர் பார்க்கணும், காஃபி மாஸ்டர் பார்க்கணும், பேக்கரிக்குள்ள திங்ஸ் எல்லாம் யாராவது வாங்குறதுக்கு பார்க்கணும். இல்ல பப்ஸ், நீ அதை பத்தி பேசாதல. அந்த சோபி பிள்ளை இருக்குல்ல, யாரு உன் ஆளா? இன்னொருக்க சொல்லு. எது உன் ஆளான்னு? செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. அம்மா வில்லே வந்துட்டான் போ வில்லே. இல்ல மக்கா, நாங்க சீக்கிரமே வந்துட்டோமா, உன்னை காணலையா, அதான் பேசிட்டு இருந்தோம். மக்கா நாங்க கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோமா, நீ லேட் ஆயிட்டா, அதனால சும்மா புலம்பிட்டு தான் இருந்தேன். உன்னை எப்படி மக்கா நான் யாசுவேன்? என்ன சொன்னா? ஆமா பத்தியால மறந்துட்டேன். கடைக்கு தானே கேட்டிருந்தா, நான் அட்வான்ஸ் கொடுத்தேன், அந்த கடையை உனக்கு தரதுக்கு முதலாளி ஒத்துக்கிட்டாங்க. மக்கான ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, அந்த கடையில தண்ணி கனெக்ஷன் கிடையாது, நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும். அந்த ஒண்ணு நமக்கு பிரச்சனை, வேறபடி கடையில சூப்பரா இருக்கு. தண்ணி எதுக்குல நம்ம தரக்கூடிய டீ கடை பேக்கரிக்கு நம்ம எழுதி போட்டுறோம். நமக்கு டைனிங் கிடையாது, இங்க இருந்து சாப்பிட முடியாது, என்ன வேணுமோ பார்சல் வாங்கி வீட்டுல போய் சாப்பிடுங்கடான்னு எழுதி போடுவோம். அப்படியே ஒத்து வரலன்னு வச்சுக்கியா, பேசாம எழுதிருவோம். நீங்க இங்க பேக்கரிக்கு வரும்போது தண்ணியும் கையோடி கொண்டு வந்துருங்கன்னு எழுதிரும். ஆமா மக்கா, நம்ம கஷ்டப்படாண்டாம்ல. செய்யல, இப்படி ஒரு மஞ்ச மக்கானா இருக்கான் பாரு, இவருதான், இவருக்கு இதுதான் வேலை. ஆம்ல என் ஐடியாவை கேட்டு எனக்கு எப்படி பாராட்டு பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கியோ? ஏம்ல ஏதாவது நல்ல ஐடியா சொல்லி தந்தாலும் அதை ஒத்துக்கிடவே மாட்டான், ஏத்துக்கிடவே மாட்டான். இவனுக்கு ஐடியா சொல்லி கொடுத்துட்டாலும் சே கடுப்ப கிளப்பிக்கிட்டு. பைத்தியம் பிச்சு பண்ணி அடி வாங்கி செத்துறாத. நீயாவது சொல்லல. கடவுளே, உன்னையும் கூட வச்சிருக்கோம் பாரு. நீ பாயே மூடாண்டா, நீ எல்லாம் இட்லி மாவு ஆட்டதான் ஆகும். இரு மூடிட்டு நான் அந்த பிளம்பிங் பண்றவே யாரையாவது எங்க அப்பாட்ட தெரியுமான்னு கேட்கல, தெரிஞ்சுனா பிரச்சனை இல்லல்ல. ஆமாக்கா, ஒரு நாள் வேலை தான் இருக்கும், அதனால தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, கேட்டியா? நமக்கு ஹேண்ட் வாஷ்க்கு மட்டும் தண்ணி வச்சா போதும்ல மக்கா. ஆமா, தேவை இல்லாம பைசாவை செலவழிக்கானுவேன். இவனால பிசினஸே பண்ண தெரியல. நானா இருந்தா ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பரையோ இல்ல நியூஸ் பேப்பரையோ கொடுத்து கையை தொடச்சிட்டு போங்கடான்னு சொல்லிடுவேன். போல கிறுக்கேம்ல, சரியான கிறுக்கே. அவன் இவனை கோணம் சூஸ் பண்ணிருக்கு பத்தியா? பைத்தியம், ரெண்டு பைத்தியம். மக்கா என்னல மக்கா, நம்ம பேக்கரியில பப்ஸ் வெரைட்டில என்னலாம் உண்டு? யாமல இல்ல சொல்லு. பப்ஸ் வெரைட்டில முட்டை பப்ஸ், வெஜிடபிள் பப்ஸ், சிக்கன் பப்ஸா? நிறைய வெரைட்டி உண்டு. பன்னீர் பப்ஸ்,
மக்கா சூப்பர் மக்கா. இந்த முட்டையும் சிக்கனையும் சேர்த்து ஒரு தரம் பப்ஸ் செய்யல, நீ மட்டும் செய்வியா மக்கா? சிக்கன் பப்ஸையும் முட்டை பப்ஸையும் சேர்த்து வாயில தள்ளிட வேண்டியதுதானே. அப்படியே தின்னு பார்த்திருக்கேன், நல்லா இல்ல. ஆனா சேர்த்து அதாவது சிக்கனை முட்டைக்குள்ள அப்படியே அமுக்கி வச்சு பப்ஸ் செஞ்சா என்ன? கொஞ்ச வருஷமா உன்ன ஊர்லயே காணல, எங்க போயிருந்த? நான் வெளியூருக்கு படிக்க போயிருந்தேன், தெரியாதா? தெரியாது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ தமிழ். ஓகே ஓகே. நீ என்னது நர்ஸா படிச்சிருக்க? நர்ஸ் துணி எல்லாம் போட்டு வந்திருக்க? நர்ஸா? ஐ அம் டாக்டர். ஐ அம் டாக்டர் வின்சி. டாக்டர் புருஷனால நீ என்ன நிஷே வாய் அடிச்சு போயிருக்கீங்க? எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இந்த பொண்ணுங்க எல்லாம் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமே அந்த பசங்களை எல்லாம் கலட்டி விட்டுறோம் அப்படின்னு. ஆனா நீ எப்படி இல்ல வின்சி. ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல வின்சி, நீ இவ்வளவு பெரிய டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த அனிஸ் தேடி வந்திருக்க பத்தியா? உங்களை நான் எப்படி மறப்பேன்? நீங்க என்னோட பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டா பொசுக்குன்னு தப்பா நினைக்கூடாது. ஃப்ரெண்டு தானே, எப்படி லவ்வர் ஆகும். அப்புறம் வின்சி என்ன விசேஷம்? நீங்க இப்ப என்ன ஒர்க் பண்றீங்க? நான் இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் பிசினஸ் மேன். என்னோட பிஎன்சியும் பிசினஸ் மேன் தான். பிஎன்சனா பென்சனா என்ன கட்டிக்க போற பையன்? என்ன சொல்ற? டாக்டர் படிக்க போயிருந்தேல, அப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க. இப்ப நானும் அவங்கள லவ் பண்றோம். எங்களுக்கு இன்னும் 2 monthsல மேரேஜ் ஆனிஷ். என்ன சொல்ல வின்சி? ஆமா, எங்க லவ் மேட்டரை நான் யார்கிட்டயுமே சொல்லல, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா உங்களை தேடி வந்தேன். நீங்க தான் என் கல்யாணத்தை முன்னாடியே நடத்தி வைக்கணும், சரியா? மாயனீஷ் கேக்கர். காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா. நெருப்பை அமில மறந்து விட்டேன். காதல் இருக்கும் பயத்தில்தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை. மீறியவன் பூமி வந்தால் தாடியுடன் தான் அலைவார் வீதியிலே. ஏமாத்திட்டே வின்சி, உன்னை என் மனசுல வச்சுக்கிட்டு திரிஞ்சதே வின்சி. என்னை ஏமாத்திட்டா, என்னை ஏமாத்தி என்னை எப்படியோ மனசை தேடி பிசினஸ் தொடங்குவேன். போச்சு, எல்லாம் போச்சு. உங்கத்தா என்ன காஃபி? காப்பியா? ஆமா, தலைவலின்னு சொன்னல. தலைவலி பரவாயில்லையா? தலைவலியா? யாருக்கு தலைவலிக்கு இருக்கா? நான் இன்னைக்கு சொன்னேன் தலைவலின்னு. அங்காத்தா நீ மறந்துட்டான்னு நினைக்கிறேன். தலைவலின்னு சொன்னாலே கண்டுட மாட்டா. இப்ப என்ன சும்மா இருக்கேன், காப்பியெல்லாம் வருது. உன் மேல பாசம் தான். குடிக்கிறியா? எப்போ பாசம் பெசத கலந்துருக்கியோ? புடி. எப்ப பார்த்தாலும் என் மேல இவனுக்கு சந்தேகம் தான். இல்லடே, தினமும் நடக்கிறதுக்கு மாற்றாக வேறு மாதிரி நடக்கும்போது சந்தேகம் வரதானே செய்யும். குடி மங்காத்தா குடி. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரலாமா? குடியிருக்கவா? ஆனா சுடிதார்ல முட்டு வராத. ஒரு நல்ல பேண்ட் சட்டை இல்லனா பேண்ட் சட்டை எல்லாம் முட்டு வர. இரு பாட்டு பாட விடு. குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தரலாமா? வாடகை ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய். பரவாயில்லையா? உன் மனசுல குடியிருக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரீ கிடையாதா? ஆமா, அங்க ஃப்ரீயா விடாத. ஓடி போயிரு. என்ன டூருக்கு போறதுக்கு சம்மதம் போலுக்கு நல்லா சிரிச்சிட்டு வந்திருக்கா? டூருக்கு போகல, சம்மதம் தான். நீ ஏதாவது இடம் யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. மங்காத்தா அதை சொல்ல தானே வந்து. சொல்லு, என்ன இடம் செலக்ட் பண்ணிருக்கா? இந்த கன்னியாகுமரி இருக்குல்ல? கன்னியாகுமரியா? ஆமா. போவாத இடமா சொல்லு. கன்னியாகுமரியில தொங்கு பாலத்துக்கு நம்ம போனது இல்ல கிருக்கி, கண்ணாடி பாலம், அங்க போயிட்டு வருவோமா? இததான் நைட்டு ஃபுல்லா இருந்து யோசிச்சியோ? ஆமா மங்காத்தா, எனக்கு உன்னை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசை இல்ல. யாருமே கூட்டிட்டு போகாத இடத்துக்கு கூட்டிட்டு போதான் ஆசை. தொங்கு பாலத்துக்கு போனா நீ யாரையும் எடுத்து தொங்கு, என்ன ஒண்ணு வர முடியாது. தொங்கு பாலத்துக்குலாம் போனோமா? தொங்கு பாலத்துக்கு அங்க போன நினைச்சா நாளைக்கு கழிச்சே போவேனே. ஓல பாரு, டூர்னா இதுவா டூரு? உனக்கு ஒன்றும் தெரியவும் செய்யாது. விடிய காலையில கிளம்புனா போதும், ஆளுக்கு 4 சப்பாத்தி விடணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் போல லெமன் ரைஸ் கிண்டி கொஞ்சம் வேலை அரைச்சி முட்டையா வச்சு கொண்டு போயிட்டான்னு வச்சுக்கேன். அவன் தலையில தட்டிக்கிட்டு அதுல நம்மள இருந்துடலாம். அப்படி சொல்லாதட்டி, பைசா மிச்சப்படும்ல. பஸ் செலவு மட்டும் தானே பார்க்கணும். நானும் தாய்லாந்து போவோம், ஜப்பான் போவோம், இல்லனா மலேசியா போவோம்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் வந்திருக்கான். கண்ணாடி பாலத்துக்கு போவோம், தொங்கு பாலத்துக்கு போவோம்ல தொங்கிட்டடக்கான். அங்கெல்லாம் போனா நிறைய ரூபா ஆகும். ஆவட்டி உன் கொப்பை ஆடு வெட்டிக்கு சம்பாதிச்ச பைசா ஏட்டி அவ்வளோ? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பைசா டி. அதுக்கு
இங்க பாரு. இங்க பாரு, ஒவ்வொருத்தையும் தலையில இருந்து கால் வரைக்கும் நகையா போட்டுட்டு சொல்லிச்சிட்டு தெரியா. நான் அப்படியே சொல்லிக்கேன், ஆசைப்பட்டு கேட்ட தங்க கொலுசு கூட நீ வாங்கி தரல. என்ன நீ தாய்லாந்துக்கோ இல்ல மலேசியாவுக்கோ கூட்டிட்டு போறா, 2 இடத்துக்கும் கூட்டிட்டு போனாலும் ஒண்ணு இல்ல. ஏடி, இந்த மண்டையை வச்சுட்டு இந்த மூஞ்சி வச்சுட்டு ஃபாரின் டூர் போக ஆசைப்படா பத்தியா? ஏன் ஆசைப்பட்டா என்ன, 2 இடத்துக்குமே போதுக்கு எனக்கு ஆசைதான். பாஸ்போர்ட் எடுக்கணும், என்ன கூட்டிட்டு போ. கடவுளே, நைட்டு ஃபுல்லா இருந்து யோசிச்சு தொங்க பாலத்தை கண்டுபிடிச்சேன். இந்த மொட்டை மலேசியாலே சிங்கப்பூர்லயுமே தொங்காம. அப்படிதான் தொங்குவேன், அப்படிதான் நான் தொங்குவேன். இவனை சரியான ஓட்டாண்டின்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான். சும்மாயே சொல்லியிருக்கான், கரெக்டா தான் சொல்லியிருக்கான். ஓட்டாண்டி 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 மானங்கிட்டவன். இவரு சின்ன பொண்ணு வார அவகிட்ட வச்சு டூரை பத்தி ஏதாவது பேசினா ருத்ரதண்டா ஆடிடுவேன். வா சின்ன பொண்ணு. பிஸியா இருந்தீங்க? இல்லம்மா சொல்லு. உங்களுக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டியது இருக்கா? இல்லம்மா. எங்க மாமியாரு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிச்சுக்க. எதுக்கு? என்னை ஆசத்துக்கா சின்ன பொண்ணு, நான் வரல. அழகா சமைக்கங்க, நம்பி சாப்பிடலாம். பிரியாணியா? அப்படியா? வாரமா வாரம். வரணும் சின்ன பொண்ணு, எப்ப வரணும்? கையோடி கூட்டிட்டு வர சொல்லிச்சுக்க. நீங்க கிளம்பி இருங்க, உங்களுக்கு வீடு தெரியுமா? நாங்க வந்துருவோமா, பைக்ல வந்துருவோம். சரிக்கா, அப்ப வந்துருங்க. எனக்கு நான் போயிட்டு வரேன், மல்லிகரை எல்லாம் வாங்கணும். நீ எங்க வரா? ஒரு பொம்பளை கூப்பிடப்படாத உடனே இங்க பிரியாணி டீ, பிரியாணி நல்ல பிரியாணி கிடைக்கும் உங்களுக்கு டீ வந்து திங்க. சோட கெட்டவன். சும்மா இரு, இப்ப மங்காத்தா பிரியாணி வேணாம், மானதரம்லாம் பார்க்க முடியாது. நான் போய் கிளம்பி ஓடி ஆறேன். கலர் கலரா விதவிதமா சுடிதார் போடுவா, பறந்து போறான் பாரு. நல்ல துணியா போட்டுட்டு வா, என் கூட வரதுக்கு கேவலம் முடிச்சா. ஹாய் செல்லடி செல்லடி, எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்